வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பாலசுப்ரமணியன் அலோபதி மருத்துவர். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து ஆவூர். இது என்னோட ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட ஒரு பகுதி. இது ஒரு 2010 இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண புதுசில் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட தேவைக்கு மட்டும் முதல்ல பண்ணது. இப்போ ஒரு 15 ஏக்கர் கிட்ட பண்ணுறேன். அதுபோக எங்கள் சோழமண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு விவசாயிகளிடமிருந்தும் எல்லாம் வாங்கி நானே மதிப்பு கூட்டுறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் நல்ல ஒரு வருமானமும் இருக்குது. ரெண்டாவது, நம்ம கஸ்டமருக்கு நேரடியாகவே நம்மளே அரிசியாக கொடுக்கறதுனால ஒரு முழு திருப்தி ஆயிடுது. எங்கள் பண்ணையிலேயே அவிக்கிறது, அரைக்கிறது, உரிக்கிறது, ஈவன் கலர் ஷாட் வரைக்கும் போட்டு அதை மக்களுக்கு நாங்கள் அரிசியாக கொண்டு போய் கொடுக்கறதுனால நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3 டன் வரைக்கும் மாதம் நான் அரிசியாக என்னோட வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நெல்லை சுத்தம் பண்ணுறது, ப்ரீ கிளீனர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த யூனிட் இருக்குது. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெல்லை அரைக்கிறதுனா அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின் வச்சுருக்கோம், உரிக்கிறதுனா உரிக்கிறதுக்கு தனியாக மிஷின் வச்சுருக்கோம். அதுலேருந்து உரிச்சு அப்புறம் கல் குருணை எடுக்கிற அந்த யூனிட்டும் இருக்குது. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொண்டு வந்து கலர் ஷாட்டரும் வச்சுருக்கோம். அதில் போட்டோம்னா கலப்பு இல்லாமல் சுத்தமாக எடுத்து நம்ம இந்த பிராண்டட் இதுல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, கல் குருணை கருக்காய் நீக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு ஹைடெக்கா நல்லா நீட்டா நம்ம கஸ்டமர் கொடுக்கறதுனால வாடிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் நல்லா கூடிக்கிட்டே இருக்காங்க. அவியலும் எங்க பண்ணையிலேயே ஒரு யூனிட் வச்சு அதையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியில கொடுக்குற போது, பெரிய மில்களை கொடுக்கும்போது நம்ம அரிசியா தனியா அவிச்சு நம்ம நெல்லை தனியா அவிச்சு அவங்க கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட்லாம் இருந்தது. அந்த சந்தேகத்துக்காக நாங்களே எங்க பண்ணையிலேயே அவியலும் போட்டு எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கறதுனால எனக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது. நான் பண்றது ஒரு 15 ஏக்கர் பண்றேன். சம்பால கருப்பு கவுனி, வாசனை ஜீரக சம்பா, தூயமல்லி, இது மூணும் நம்ம சம்பால பண்ணிடுவோம். அப்புறம் மிளகு சம்பா, கருடன் சம்பா, மணி சம்பா, இது மூணுமே பக்கத்துல ஒரு விவசாயிட்ட கொடுத்து, இயற்கை விவசாயிட்ட கொடுத்து வாங்கிக்கிறோம். கோடையில பாத்தீங்கன்னா பூங்கார், கருங்குருவை, ரத்தசாலி, இது மூணும் பாரம்பரிய ரகம். அப்புறம் இட்லிக்காக டிபிஎஸ் அஞ்சனி பையன் பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது டிபிஎஸ் அஞ்சுன்னு ஒரு யூனிவர்சிட்டி வெரைட்டி தான். பட் அதையுமே இயற்கை முறையில் நாங்கள் சாகுபடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இட்லிக்கு பாரம்பரிய ரகங்கள்ல ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து அசந்து போய் தான் இப்போ இந்த அரிசி நல்லா இருக்குன்னு இது போன வருஷம் 1 ஏக்கர் மட்டும் போட்டேன். இந்த வருஷம் ஒரு 6 ஏக்கர் போட்டு அறுத்து வச்சிருக்கேன். நல்லா விளைச்சலும் நல்லா இருக்கு. இதையுமே நம்ம இயற்கை முறையிலேயே நான் சாகுபடி பண்ணி என்னோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இட்லி அரிசி ரொம்ப நல்லா இருக்கு, டிபிஎஸ் 5. ஆமா, இப்போ எப்படின்னா நான் மட்டும் இல்லாம நான் ஒரு 15 ஏக்கர் பண்றதுனால எனக்கு மாசத்துக்கு ஒரு 3 டன் அரிசி போகுதுன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 6 டன் நெல் வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கோம், நாங்க சோழமண்டல இயற்கை உழவர் கூட்டமைப்பு அதுல உள்ள என்னோட நண்பர்கள், விவசாய நண்பர்கள்ட்டையும் இயற்கையா பண்றவங்கள்ட்டையும் வாங்கி என்னோட குடோன் பக்கத்திலே இருக்கு, அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதை எடுத்து நம்ம அப்பப்போ அவிச்சு அரிசி ஆக்கி அவல் கேட்டா அவலாவும் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். முறைன்னு எடுத்துட்டீங்கன்னா மெயினா நான் மாடெல்லாம் வச்சிருக்கேன். மாடுனா ஹைபிரிடா தான் இருக்கு, கலப்பினமா தான் இருக்கு. நாட்டும் மாடும் வச்சப்ப ஜெர்சி எல்லாம் கலப்பா தான் வச்சிருக்கேன். அதுல இருந்து வரட்டு சாணம் கோமியா எடுத்து பஞ்சகவியம், அமிர்த கரைசல், அப்புறம் பக்கத்துல மீனம்பிலம், அதையும் நாங்க சொந்தமாவே ரெடி பண்ணிக்குவோம். டிபோர்ல பொறுத்த மட்டும் வெளியில இருந்து எதுவுமே வாங்குறது இல்லை, தொழு உரம் போட்டுருவான். இப்ப கோடையில பாத்தீங்கன்னா இப்ப அறுவடை முடிஞ்சிருச்சு எனக்கு. இது நான் அடுத்து தக்கப்பூண்டு அடிச்சிருவேன். தக்கப்பூண்டு அடிச்சு மடக்கி உழுதுட்டு 30 நாள் மடக்கி உழுதுட்டு நாத்தங்காலுக்கு நடவு சாலுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோ கடலை புண்ணாக்கு, அமிர்த கரைசல் 100 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு கொடுத்துருவேன் நடவு சாலுக்கு முன்னாடி. நட்டதுக்கு அப்புறம் 10வது நாள் ஒரு அமிர்த கரைசல், 30வது நாள் ஒரு அமிர்த கரைசல் கொடுத்துருவேன். 20வது நாள்ல களை எடுத்து முடிச்ச உடனே மெயினா கை நடவு தான் நான் ப்ரிஃபர் பண்றது. 20வது நாள் நடவு முடிஞ்சு 20வது நாள்ல பஞ்சகவியம் ஸ்ப்ரே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 40 நாளைக்கு ஒரு தடவை ஒரு களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வயல் பக்கமே போகவே மாட்டோம். ரொம்ப எளிமையான விஷயம் இயற்கை விவசாயம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேணாம். இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம வயல் மண்ணு பழகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இயற்கை விவசாயம். இது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிற அமைப்புல இதை உருவாக்கி இருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம நெல் அவிக்கிற இயந்திரங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாலும் கூட நம்ம மாடும் வச்சிருக்கோம். ஸோ மாட்டோட சாணம் வயலுக்கு மட்டும் இல்லாமல் அது மீனுக்கும் உணவாக போகுங்கிற கான்செப்ட்ல மீன் குட்டையும் வெட்டணும். ஏன்னா இது வயல்ல திடலாக்கிறக்கா மண்ணு தேவை இருக்கும்போது எங்கள் மண்ணையே எடுத்துட்டு அதில் 2 குளமா வெட்டி அதை அந்த வயலை தூத்து அதில் தான் அந்த பண்ணையை செட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் நீங்கள் பின்னாடி சோலார் ட்ரையர் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் குளத்துக்கு மேலேயே கோழி கூடும் வச்சுருக்கோம். அது கோழி ஏற்ற மீனுக்கு உணவாங்கிற ஒரு கான்செப்டில் இதெல்லாம் 2010 போட்டது.
நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கோழிகளும் நல்லா நிறைய முட்டைகளும் கொடுத்துட்ருக்கோம். சோனாலி நாட்டுக்கோழி தான் இப்போ அதில் மெயினாக வச்சுருக்கோம். முட்டை கோழி எல்லாமே இன்குபேட்டர் வச்சுருக்கோம். ஒரு 120 முட்டை பொரிக்கிற மாதிரியான இன்குபேட்டர் வச்சுருக்கோம். ஒவ்வொரு சைக்கிள் 21 நாளில் முடிஞ்ச உடனே அடுத்த சைக்கிள் வச்சு விட்ருவோம். ஏன்னா முட்டையும் நாங்கள் இங்கே எங்கள் இதுலேயே எடுத்துக்கிறோம். கோழிகளும் கொடுத்துட்ருக்கோம், முட்டையும் கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு ஒரு 60 முட்டை டெய்லி எங்களுக்கு ரிட்டர்ன் வந்து. அது தொடர்பு எண் வந்து 9443275972.